அவர்களுக்கான மேடையை கொடுத்து அவர்களை மக்கள் முன்பு நிற்க வைத்து வேட்பாளர்களாக மக்களுடைய ஓட்டை அவர்களுக்கு கொடுக்க வைத்து அவர்களை அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக அழகு பார்த்து அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அமைப்பு. அதனால யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம், இது அரசியல் கட்சியாக மாறப்போகிறது, எந்த டவுட் யாருக்கு வேண்டாம். We the leaders அரசியல் கட்சியாக மாறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதிகாரத்திற்கு வந்து நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள் அமரும் பொழுது மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தில் மாற்றம் நடக்கும். நம்ம சாமானிய மனிதர்களாக வேலை செய்யறோம். அதனால சரியான நேரத்தில் அது மாறும், சரியான எண்ணிக்கை வரும் பொழுது மாறும், சரியான தலைவர்கள் உள்ளே வரும் பொழுது மாறும். இன்னைக்கு அது மாறாது. இன்னைக்கு நமக்கு பணிகள் நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அக்டோபர் 15ஆம் தேதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள். கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அக்டோபர் 15, 2026 திறக்கப்படும். நான் தேதி அன்னைக்கு சொல்றேன். ஓராண்டுல அடுத்த அக்டோபர் 15 முடிவதற்கு முன்பு 1,50,000 பேர் அதிலே பயிற்சி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம், செஞ்சு காட்டுறோம். அடுத்த 6 மாத காலம் இத்தனை சமுதாய பணியை நாம் செய்ய போகின்றோம். அதையும் செய்ய போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. அருமை சொந்தங்களே, நம்முடைய வேலை பெருசுங்க, நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. கிராமமா போகணும், மக்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை பேசணும். இன்னொரு தம்பி அடுத்த மேடையில் வந்து பேசும் பொழுது தந்தையை இழந்த தம்பியை நம்ம பார்க்க கூடாது, ஒரு கணவனை இழந்த விதவையை பார்க்க கூடாது. தப்பான முறையில் மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக ஒரு பெண்ணின் மீது கை வைத்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்கின்ற பெயர் நம்முடைய தலைமுறையிலே அழிக்கப்பட வேண்டும். அருமை சொந்தங்களே, அதற்கு எல்லாம் நீங்க போராட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு மட்டுமல்ல, இது தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். மறுபடியும் நான் சொல்றேன், அண்ணாமலை கட்சி, அண்ணாமலை இயக்கம், சத்திய